அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எங்கினி மில்க் நான் இப்போ தொடர்ச்சியாக பாவிச்சிட்டு வரேன். எங்கினி மில்க் பாவிக்கிற என்னத்துக்கு நான் பாவிக்கிறதுக்கு எடுத்தேன்னு சொன்னால், அந்த கெமிக்கலான அந்த மாவுகளை விட்டுட்டு இது ஒரு நல்ல ஒரு இது இந்த கெமிக்கல் இல்லாமல் வர்றது தானே. இப்போ குடித்தா ஹெல்த்துக்கு நல்லம். மற்றது நான் எடுத்தது என்னென்னு சொன்னால், அந்த ஹெல்த்துக்கு நல்ல, மற்றது மூட்டுக்கடுப்புகள் வருத்தங்கள் அப்படி இருக்கிறதால எடுத்தேன் நான். அப்போ அதுவும் எனக்கு குறைஞ்சிருந்துச்சு. பொதுவாக நான் வளமையாக நானும் எங்களோட மிஸ்டரும் 2 பேருமே வீட்டில் வளமையாக எப்படின்னு சொன்னால், கேஸ்டிக் டெப்லெட் எனக்கு அல்சர் இருந்துச்சு. கேஸ்டிக் வர்றது அல்சர் ஆக்கி மேல் குடலில் புண்ணுண்டு தான் டாக்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக என்ன பாவிப்போம்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு முதல் கேஸ்ட்ரிக் டேப்லெட் வளமையாக எடுக்கிறது. ஒரு நாளும் தவறாமல் கேஸ்ட்ரிக் டேப்லெட் 2 பேருமே எடுப்போம். அப்படி எடுத்துகிட்டு இருந்தனாங்க. அது இங்கினி மில்க் பாவிச்சிட்டு இருந்தோம். ஒரு டின் பாவித்தோம். கூடுதலாக பாவிக்கிறதுக்கு முந்தைய ஒரு டின் பாவித்து கொஞ்ச நாளையாலேயோ ஒரு டின் பாவித்து முடிஞ்சு எனக்கு அது விளங்கலை. நான் அந்த கேஸ்ட்ரிக் டேப்லெட் மறந்தே போயிடுது. அந்த கேஸ்ட்ரிக் டேப்லெட் போடுறங்கிற விஷயம் எனக்கு என்ன, நான் சாப்பிட்டா இது வார அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த கோதுமை சாப்பிட்டாலும் இன்றைக்கி ஒத்துக்கொள்கிறதே இல்லை. மேலுக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரியும், மேலுக்கு வாமிட் வர மாதிரியும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுணங்கினாலும் வாமிட் வர மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ நான் கூடுதலான இதுகள் எடுத்தும் இந்த எனக்கு வேறு வருத்தத்துக்கு கூடுதலான கேஸ் உள்ள டெப்லெட் எடுத்தேன். அப்படி எடுத்தும் எனக்கு அந்த இதுகள் வரலை. கேஸ்ட்ரிக்குரிய எந்த அறிகுறியுமே இல்லை. அது மறந்த மாதிரியே போயிடுது. கேஸ்ட்ரிக்குங்கிற விஷயம், அல்சர் இருந்த விஷயம் எல்லாம் 2 பேருக்குமே மறந்த மாதிரி போயிடுது. 2 பேருக்கும் மறந்த மாதிரி போயிட்டு அது அப்புறம் என்ன செஞ்சோம்னா, எனக்கே ஒரு ஆச்சரியம் போல், நம்ம கேஸ்ட்ரிக் குடிச்சே எவ்வளோ நாள் மறந்துட்டோமே அப்படின்ட்டு எங்களோட மிஸ்டர்ட்டையும் கேட்டேன். நான் கேஸ்ட்ரிக் டேப்லெட் போடுறீங்களா இப்போ கேஸ்ட்ரிக் டேப்லெட் போடுறீங்களான்னு கேட்டேன். இல்லையே, நானும் கேஸ்ட்ரிக் டேப்லெட் போட்டு மிச்ச நாள் ஆகிட்டு மறந்த மாதிரி போயிடுது, கேஸ்ட்ரிக் டேப்லெட் பாவிக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மிச்சம் சந்தோஷமாயிட்டு எனக்கு. சொன்னால் நான் இது என்னத்துக்காக நான் அந்த இதை எடுத்தனோ அதை விட வேறு விஷயங்கள் எல்லாம் அந்த இங்கினி மில்கால வேறு விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் உடம்புல நடந்துருக்கு. உண்மையிலேயுமே கடும் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த டெப்லெட்டை மறந்தது உண்மையிலேயே. அது இப்போ ஞாபகமும் இல்லை. இப்போ கேஸ்ட்ரிக் டெப்லெட் போடணுங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கு. எங்களோட மிஸ்டருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. நிறைய பேர் அதில் ஒரு பயனடைஞ்சிருக்கேன். சொன்னால் நான் அது வீட்டு பாவனைக்காகத்தான் எடுத்தேன். நான் வீட்டு பாவனைக்காக எடுத்தது. நான் அந்த அதில் பிஸ்னஸ் செய்கிறேங்கிறதெல்லாம் வீட்டு பாவனைக்கும் எடுத்துகிட்டு ஹெல்த்துக்கு நல்லமேங்கிறதுக்காக தான் எடுத்திருந்தேன். கேஸ்ட்ரிக்கே இல்லாமல் செய்யும்னு தெரியா. ஆனால் உண்மைக்குமே அல்ஹம்துலில்லாஹ் 100க்கு 100% இதில் எந்த பொய்யும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. பிள்ளை உண்மைக்குமே அந்த இங்கினி மில்க் கேஸ்ட்ரிக்கை அடியோடு அழிக்கும். 100க்கு 100% இது பண்ணி செல்லலாம், சுகர் பண்ணி செல்லலாம். 100க்கு 100% கேஸ்ட்ரிக்கை இல்லாமல் செய்கிறதுல இங்கினி மில்க் கடுமுறு இதை கொடுக்கும். எல்லோரும் நம்பி அதை குடிக்கலாம். அப்படி ஒரு மில்க் தான் இங்கினி மில்க்.